நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடந்த வீதி விபத்துகளில் 8 வயது சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்திருப்பதான தகவலாக அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து பொல்கஹாவெவ, ரத்தினபுரி, கட்டுநாயக்க, ஏறாவூர், குளியாப்பிட்டி மற்றும் சிலாபம் போலீஸ் பிரிவுகளிலும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் பதிவாகி இருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. குளியாப்பிட்டிய ஹெட்டிபொல வீதியில் கோமுவகம சந்திக்கு அருகில் ஹெட்டிபொல திசையிலிருந்து வந்த லொரி எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிள்களுடன் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதான தகவல் வெளியாக இருக்கிறது. குளியாப்பிட்டிய போலீசார் லொரியின் சாரதியை கைது செய்திருக்கிறார்கள். மற்றொரு சம்பவத்தில் பொல்கஹாவில கேகாலை வீதியில் பொல்கஹாவில நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் சென்ற தனியார் பேருந்துடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இம்புகஸ்தனியவை சேர்ந்த 8 வயது சிறுமி படுகாயமடைந்து குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரம் ரத்தினபுரி பாணந்துறை வீதியில் ரத்தினபுரி நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதகு ஒன்றில் மோதியதில் படுகாயமடைந்த சாரதி மற்றும் பயணியான 82 வயது பெண் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை கட்டுநாயக்க போலீஸ் பிரிவில் ஆடியம்பலம் கிம்பிலாப்பிட்டிய வீதியில் கிம்பிலாப்பிட்டியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியை கடந்து பாதசாரி மீது மோதியதில் பாதசாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் படுகாயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பாதசாரியான 50 வயதானவர் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை ஏறாவூர் போலீஸ் பிரிவில் கல்வான்கேணி ரயில் கடவையில் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டதில் 26 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். கல்வான்கேணியை சேர்ந்த இவர் உயிரிழந்தவர் ஆவார். சிலாபம் புத்தளம் வீதியில் கொட்டாப்பிட்டி சந்திக்கு அருகில் சிலாபத்திலிருந்து புத்தளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியை கடந்த பாதசாரி மீது மோதியதில் படுகாயமடைந்த பாதசாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து பாதசாரி இதில் உயிரிழந்திருப்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம நுழைவாயிலுக்கு அருகில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்றும் லொரி ஒன்றும் மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதில் லொரியின் சாரதியும் பவுசரின் உதவியாளரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் மிகவும் சோககரமான செய்திகளாக வெளியாகியிருக்கிறது. இதனை முன்னிட்டு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, அல்லாக்கண்ட வசந்தம் எஃப்எம் ஆகியன இணைந்து தற்பொழுது டேக் கேர் என்ற வேறு திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களை அதுபோல பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விசேடமான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பயணங்களை மேற்கொண்ட பொழுது மிகவும் அவதானமாக உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோளையே நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். மிகவும் அவதானத்துடன் செல்ல வேண்டிய காலம். எனவே வெளியில் செல்பவர்கள், வீட்டிலிருந்து வெளியே செல்பவர்கள் மீண்டும் வீட்டிற்கு பெருமதியான உயிருடன் வந்து சேர வேண்டும் என்பதான எதிர்பார்ப்போடு பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதான விடயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.